Hallelujah. Hallelujah. Come on, give the Lord a mighty hand of praise this morning. கர்த்தருக்கு உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். It's such a joy and privilege to be with me, with you all in this wonderful day. உங்க மத்தியில் இருப்பது மிக மிக சந்தோஷமான ஒரு காரியம். And I want to thank and praise God for giving this wonderful and blessed opportunity again. கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபைக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். And my love towards dear Annan always. Sorry. My love towards dear Annan. Always அண்ணனுடைய அன்புக்காக நான் செலுத்துகிறேன். And I humble before all the beloved men of God, all the pastors. தேவனுடைய மனுஷருக்கு முன்பாக ஊழியர்களுக்கு முன்பாக நான் தாழ்த்துக்கிறேன். How many of you are happy in this season? இந்த நாட்கள் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த காலத்து இந்த சீசன்ல. Amen. Amen. We know that, we had a lot of calculation in the year 2020 when it began. Okay, 2020 ஆரம்பிக்கும் போது நிறைய கணக்குகளோட ஆரம்பிச்சோம். And many people would have said, that my calculation failed. அநேக சொல்லிருப்பாங்க என்னுடைய கணக்கெல்லாம் தப்பாயிடுச்சு. And I don't know how to, see a restoration in my life. இது எப்படி சரி செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. This is what is running in our mind. இதுதான் நம்மளுடைய எண்ணங்களிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. But we need to know our God is in absolute control of our life. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் ஆளுகையில் வச்சிருக்கார், நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். Amen. When there was a famine in the land during the time of Abraham, ஆபிரகாம் நாட்களிலே ஒரு பஞ்சம் உண்டான போது the Lord said, you don't worry about the famine. You are not in the famine. You are not in the land. You are in my hand. அந்த பஞ்சத்தை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம், நீ பஞ்சத்தின் அந்த இடத்துல இல்ல, நீ என் கரத்துல இருக்கன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். When you know that you are in the hand of God, you are powerful. நீங்க கர்த்தருடைய கரத்துல இருக்கிறேன் என்று உணரும் போது நீங்க வல்லமை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். When this lockdown season began, இந்த லாக்டவுன் நாட்கள் ஆரம்பித்த Holy Spirit told me, you are not locked because of corona. You are locked with Jesus to unlock the blessings. நீங்க இந்த கொரோனாவால நீங்க லாக் பண்ணப்படல, நீ லாக் பண்ணப்பட்டது என்னுடைய சித்தத்தை செய்வதற்காக. So this is not the season of corona, this is my season. இது கொரோனாவின் நாட்கள் இல்ல, இது கர்த்தருடைய நாட்கள். Come on, how many of you say that it is my season? எத்தனை பேர் சொல்ல முடியும் இது என்னுடைய நாட்கள்னு சொல்ல முடியும்? Hallelujah. Hallelujah. The Bible says during the time of Moses, மோசேயின் நாட்கள்ல God said, I am going to deliver my people from Egypt. என்னுடைய ஜனங்களை நான் எகிப்திலிருந்து விடுதலை செய்ய போகிறேன். Do you know what happened? The Bible says in Exodus chapter 12 verse 41. யாத்திராகமம் 12 சொல்லப்படுகிறது. Verse 41 it says, 41 வசனம் சொல்லுகிறது, on the same day, அதே நாளிலே God's people left Egypt. தேவனுடைய மக்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். In other words, they exited Egypt. அவங்க எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க. For an exodus. ஒரு யாத்திரைக்காக. எதுக்காக? ஒரு யாத்திரைக்காக. Come on, say ஒரு யாத்திரைக்காக. ஒரு யாத்திரைக்காக சொல்லுங்க பார்க்கலாம். Look at your neighbor and say ஒரு யாத்திரை உண்டு. உங்க பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, ஒரு யாத்திரைக்காக வெளியே வந்திருக்கிறோம். You have an exodus. உங்களுக்கு ஒரு யாத்திரை உண்டு. Some people say what will happen? அநேகர் யோசிப்பாங்க என்ன நடக்கும் தெரியலையே. For India the GRD, the rate says everything is coming down. Economic is going to be in crisis. இந்தியாவின் பொருளாதாரம் சரிஞ்சு கொண்டிருக்கிறது, எல்லாமே ஒரு பிரச்சனைக்குள்ள போகுதுன்னு சொல்றாங்க. People say that they lost the job. மக்கள் சொல்றாங்க எங்க வேலைகளை இழந்துட்டோம். That is the reality. அதான் உண்மை சம்பவம். But this is what the Bible says. ஆனால் வேதம் இப்படியாக சொல்லுகிறது, you have an exodus. உங்களுக்கு ஒரு யாத்திரை உண்டு. You have an exodus. உங்களுக்கு ஒரு யாத்திரை உண்டு. The Bible says, that time three things happened. அந்த நாட்களில் வேதம் சொல்லுது மூன்று காரியம் நடந்தது. When God sent the last plague upon the Egyptians, தேவன் எகிப்தியர் மீது கடைசி அந்த வாதை அனுப்பும் பொழுது, you need to know these Israelites were also there. இஸ்ரவேலர்களும் அங்கே தான் இருக்கிறார்கள், எகிப்தியர் மக்களில் வசிக்கிறார்கள். When the firstborn of every house is dying, ஒவ்வொரு குடும்பத்திலும் முதல் தலைச்சன் சாகும் பொழுது, people were crying and yelling out. ஜனங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். Do you know what Israelites were doing? உங்களுக்கு தெரியுமா இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? They were getting prepared for their exodus. அவங்களுடைய யாத்திரைக்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார்கள். They were getting prepared for an exodus. அவங்க யாத்திரைக்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார்கள். In other words, one side the people were struggling for survival, Israelites were getting ready for revival. ஒரு பக்கம் ஜனங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் இஸ்ரவேல் மக்கள், தேவனுடைய மக்கள் யாத்திரைக்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார்கள். One side people are ready, worried about survival. ஒரு பக்கம் வாழ்வதற்கே வாழ்வாதாரத்துக்கே ஜனங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற போது இஸ்ரவேலர்கள் யாத்திரைக்காக ஆரம்பித்து விட்டார்கள். They were getting ready for revival.
அவர்கள் எழுப்புதலுக்காக யாத்திரை ஆரம்பித்திருக்கிறார்கள். So this morning I want to begin my message by saying, are you worried about your survival? Are you ready for your revival? என்னுடைய செய்தி ஆரம்பிப்பதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா, எழுப்புதலுக்காக ஆரம்பித்து விட்டீர்களா? Are you ready for revival? எழுப்புதலுக்காக நீங்கள் ஆயத்தமா? If you are ready for revival, open your mouth and say, yes, I am ready. நீங்கள் எழுப்புதலுக்கு ஆயத்தம் என்றால் வாயை திறந்து ஆம் நான் ஆயத்தம் என்று சொல்லுங்க. Come on, clap your hands and say, I am ready for revival. கைகளை தட்டி சொல்லுங்க, நான் ஆயத்தம் ஆண்டவரே என்று சொல்லுங்க. Come on, open your mouth and give glory to Jesus for next few minutes. ஆண்டவரே துதிங்க, ஸ்தோத்திரிங்க. Come on, open your mouth and start speaking in thanks for next some seconds. ஒரு 2 நிமிஷம் ஆவியில் நிறைஞ்ச அன்னை பாஷையில பேசுவோமா? எல்லாரும் சபையா இணைந்து ஆவியில் We are not worried about survival. நம்மளுடைய வாழ்வாதாரத்தை குறித்து கவலை இல்லை. When God says there is a revival, it is his duty to make me survive for the revival. ஆண்டவர் எழுப்புதல் உண்டு என்று சொல்லிவிட்டால் என்னை வாழ வைப்பது அவருடைய வேலை. சாக வைப்பதல்ல, வாழ வைப்பது. சாக வைப்பதல்ல, உங்களை வாழ வைப்பது. How many of you can believe this even this morning? எத்தனை பேர் இந்த காலையில விசுவாசிக்கிறீங்க? I don't worry about survival. நானுடைய வாழ்வாதாரத்தை குறித்து கவலைப்படல. My heart is for revival. என்னுடைய இருதயம் எழுப்புதலுக்காக இருக்கிறது. Amen. Amen. Corona thought we can close down the churches. கொரோனானால சபைகளை மூடலாம் என்று யோசிக்கிறார்கள். But God opened churches in every home. ஆனா கர்த்தர் எல்லா சபைகளிலும் வீடுகளை திறந்து விட்டார். Amen. Amen. You know, in the beginning of Corona period, I was literally worried because for me, sleeping or staying in one room, it is very difficult. கொரோனா நாட்களில் நான் கூட கலங்கி விட்டேன். எனக்கு என்னுடைய தூங்குற அறை 1 மணி நேரம் தான். Even sometimes I get up in the middle of the night and feel like we are on the crusade. நான் ஒரு சில நேரத்துல நைட்ல தூங்கும்போது நான் எழுந்திருக்கும் போது நான் குருசைட்ல இருக்கிற மாதிரி என் நினைவுகள் இருந்து கொண்டே இருக்கிறது. Because we are always traveling on wheels. எப்பவுமே நாங்க ஓடிக்கொண்டே இருக்கிறோம். Always we call ourselves as ministry on wheels, always traveling. நாங்க எப்பவுமே டிராவல் பண்ணிட்டே இருக்கிறோம். ஒரு இடத்துக்கு அடுத்த இடத்துக்கு பிரயாணம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். But now what happened is, during those time when we are doing crusades, I was preaching only maximum 1 or 2 message, morning a message, evening a message. முன்னாடி நாட்கள் நாங்க காலையில ஒரு செய்தி, ஈவினிங் ஒரு செய்தி பேசிக் கொண்டிருப்போம். But during this corona time, minimum 4 to 5 messages a day. இந்த கொரோனா நாட்கள்ல 4-5 தேவ செய்திகளை கொடுக்க கிருபை தந்தார். So I wanted to tell you, when you are in the plan of God, you are dangerous to devil. நீங்க கர்த்தருடைய சித்தத்தில் இருக்கும்போது சத்துரு உங்களை பார்த்து பயப்படுவான். Wherever revival took place, எங்கெங்கெல்லாம் எழுப்புதல் ஆரம்பித்ததோ, people paid a price in the form of prayer. ஜனங்கள் ஜெபம் என்ற வழியாக தங்களுடைய காரியங்களை செலுத்தினார்கள். Across the world, wherever huge, mighty, massive revival took place, people prayed so much. They paid the price called prayer. உலக நாடுகளில் எங்கெல்லாம் எழுப்புதல் நடந்ததோ அங்கெல்லாம் ஜனங்கள் தங்களுடைய விளக்கரையத்தை ஜெபமாக தந்திருக்கிறார்கள். Whether you believe or not, நீங்க நம்புகிறே இல்லையோ, these 7 months was a forceful time of rest and prayer for the body of Christ. இந்த 7 மாதங்களும் அதிகமாக ஜெபித்திருக்கிறோம், கர்த்தருக்காக காரியங்களை செய்திருக்கிறோம். வாழ்க்கையில ஜெபிக்காதவங்க கூட ஜெபிச்சிட்டு, யாரெல்லாம் ஜெபிக்கலையோ தங்கள் வாழ்க்கையில இந்த 7 மாதங்கள் அதிகமாக ஜெபித்திருக்கிறாங்க. ஹalleluya. So that means now the foundation is strong. இப்போது என்ன தெரிகிறதுனா நம்முடைய அஸ்திவாரம் சரியாகி விட்டது. ஜெபம் என்ற அஸ்திவாரம் சரியாகி விட்டது. I am literally waiting for the day when the government declare this is unlocked. நான் காத்து கொண்டிருக்கிறேன் எப்போது இந்த தடையெல்லாம் வெளியே வரும் நான் காத்து கொண்டிருக்கிறேன். I'm literally waiting for the day the government declare lockdown is over, it is unlocked. நான் காத்து கொண்டிருக்கிறேன் எப்போது கவர்மெண்ட் லாக்டவுன்லாம் ஓவர், நீங்க வெளியே போலாம்னு சொல்ற அந்த நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். You will see left and right Satan running. நீங்க லெஃப்ட் அண்ட் இடதுபுறம் வலதுபுறம் பார்க்கலாம், சாத்தான் ஓடுவதை நீங்கள் பார்க்க முடியும். You know why? That much the body of Christ have become stronger and stronger and stronger and stronger. அதுதான் சபையை அதிக பலப்படுத்துகிறது, பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. Amen. The Bible says as much as the Egyptians were pressing the Israelites were multiplying and multiplying and multiplying. எவ்வளவுதான் இஸ்ரவேலை ஒடுக்கினார்களோ நெருக்கினார்களோ ஆனால் பெருகிக் கொண்டே இஸ்ரவேல் போனார்கள். So that means how much ever you are being oppressed by the
devil, you will be multiplying, you will have a supernatural increase in Jesus' name. உங்களை எவ்வளவுதான் சத்துரு நெருக்கினாலும் ஒடுக்கினாலும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஒரு பெரிய பெருக்கம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. Because you carry a divine life. Because நீங்கள் ஒரு தேவ ஒரு வாழ்க்கை சுமந்து கொண்டு செல்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. Come on, lift up your hand and say praise the Lord. வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லுங்க. So அதனால never worried about lockdown. லாக்டவுனை குறித்து நீங்க கவலைப்படாதிருங்க. The Bible talks about different types of lockdown. வேதம் அநேக விதமான லாக்டவுன் சொல்லுகிறது. If you read Genesis chapter 8, we could see a lockdown for 1 year and 27 days. ஆதியாகம புத்தகத்திலே ஒரு வருஷத்தை 26 ஒரு லாக்டவுன் பார்க்கிறோம். 1 year and 27 days. ஒரு வருஷம் 27 நாட்கள் ஒரு பெரிய லாக்டவுன் ஆதியாகம புத்தகத்துல வாசிக்கிறோம். Noah and his family. நோவாவும் அவனுடைய குடும்பமும். அங்கே there was a specialty in that lockdown. அந்த ஸ்பெஷல்ல ஒரு பெரிய விசேஷம் இருந்துச்சு. God said prepare an ark. ஒரு பெரிய பேழையை உண்டு பண்ணு. He prepared an ark for almost 120 years preaching and preparing. 120 வருஷம் ஒரு பக்கம் வந்து பேழையை உருவாக்குறாரு, இன்னொரு பக்கம் பிரசங்கம் பண்றாரு. And God put him inside the ark. ஆண்டவர் அவரை பேழைக்குள்ள அனுப்பி, do you know what God said? ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? God said make the window at the top. உயரத்துல மேல ஒரு பெரிய ஜன்னலை செய்யன்னு சொன்னாரு. கீழே இல்ல மேல. கீழே செய்ய சொல்ல ஆண்டவர் மேல செய்ய சொன்னாரு. That was the reason the raven was sent to see whether the flood has subsided. ஏன் என்று சொன்னால் அப்பதான் காகத்தை வெளியே அனுப்பி தண்ணி குறைஞ்சிச்சா இல்லையான்னு பார்க்க முடியும். அதனால தான் அப்படி செஞ்சார். அதனால தான் கர்த்தர் ஒரு ஜன்னலை மேல வைக்க சொன்னாரு. That was the reason, because it was at the top. Yes, that was the reason why a dove was sent again. அது மேல இருக்கிறதுனால தான் ஒரு புறா வெளியே அனுப்பப்பட்டது. Because Noah cannot go and hide himself and see what is happening down. உயரமான இடத்துல போய் நோவால எட்டி பார்க்க முடியாது. In other words, God said don't put the window beneath or down, you should put it up. அந்த ஜன்னலை நீ கீழே வெச்சிராத, மேல வைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். நீ கீழே வெச்சா ஃப்ளட் தான் பார்த்துட்டு இருப்ப. ஓகே, நீ கீழே வச்சிருந்தா அந்த வெள்ளத்தை தான் நீ பார்க்க முடியும். மேல வெச்சா ஆண்டவரை பாப்பார். நீ மேல வச்சா you can see God. So லாக்டவுன்ல விண்டோ கீழ வைக்க கூடாது, மேல தான் வைக்கணும். இந்த லாக்டவுன் நாட்கள்ல உங்களுடைய கண்களும் உங்களுடைய விண்டோவும் கீழ இருக்க கூடாது, மேல தான் இருக்கணும். மேல இருந்தவர் எல்லாரும் யாரெல்லாம் கடுவார், யாரெல்லாம் கண்கள் மேல இருக்கிற கர்த்தர்களை பலப்படுத்துவார். Amen. கரங்களை தட்டலாமா? If the windows are positioning at the top, you will be looking at heaven. உங்களுடைய ஜன்னல்கள் மேலே இருக்குமானால் உங்களுடைய கண்கள் பரலோகத்தை நோக்கி கொண்டிருக்கும். So that's what God says. During the time of lockdown, your eyes should be fixed on me, not on what is happening down. இந்த நெருக்கத்தின் நாட்கள்ல உங்களுடைய கண்கள் பரலோகத்தை நோக்கி இருக்கணும், பூமியை நோக்கி அல்ல, பிரச்சனை நோக்கி அல்ல. See, one thing I understood during that time, இந்த லாக்டவுன் நாட்களிலே, during that time of Noah, நோவாவின் நாட்களிலே, he built the ark near his home. அவர் பேழையை தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல வச்சிருந்தாரு. வீட்டு பக்கத்துல உருவாக்கினார். But after the lockdown, ஆனா லாக்டவுனுக்கு பிறகு the ark was above Mount Ararat. ஆனால் லாக்டவுனுக்கு பிறகு அந்த பேழையானது தரையில இல்ல, வீடு பக்கத்துல இல்ல, அரராத் மலையில உயர்வான இடத்துல கர்த்தர் வைத்திருந்தார். The world says lockdown is அழிவு. உலகம் சொல்லுகிறது இந்த லாக்டவுன் நெருக்கம் ஒரு பெரிய அழிவு. The word says lockdown is உயர்வு. வார்த்தை சொல்லுகிறது லாக்டவுன் உனக்கு ஒரு உயர்வு. Hallelujah. Can you believe? நீங்க விசுவாசிக்கிறீங்க? This is how God will make a difference between one who serve him and one who do not serve him. இப்படியாக தான் கர்த்தர் அவரை ஆராதிக்கிறவர்களையும் ஆராதிக்காதவர்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பார். Before the lockdown, he prepared the ark near his home. அவங்க வீட்டு பக்கத்துல முதலாவது பேழையை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார். After the lockdown, லாக்டவுனுக்கு பிறகு God made the flood to take the ark and put it over the Mount Ararat. லாக்டவுனுக்கு பிறகு கர்த்தர் வெள்ளத்தின் மூலமாக அந்த பேழையை கொண்டு போய் மலையின் உச்சியிலே அரராத்திலே கர்த்தர் வைத்தார். Maybe when you started this lockdown in the month of March 23rd, ஒருவேளை இந்த லாக்டவுன் நாட்கள்ல மார்ச்ல உங்க காரியங்களை நீங்க ஆரம்பிக்கும் பொழுது, ஆண்டவரே அப்பதான் பிசினஸ் ஆரம்பிச்சோம், ஆண்டவரே மார்ச்ல தான் நான் பிசினஸை ஆரம்பிச்சேன், அந்த டைம்ல தான் ஏதாவது சரி பண்ணணும்னு நினைச்சோம். I thought of just doing everything right. இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு. Everything has changed. ஒண்ணுமே முடியல. I can't do anything, Lord. You will see being elevated in higher realms. நீங்கள் உயரத்திலே உன்னதத்திலே வைக்கப்படுவதை பார்ப்பீர்கள். Come on, if you can believe, open your mouth and say amen. I receive it in
Jesus' name. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்கள். Whether your calculation fail or not, the calculation of God will never fail in your life. உங்களுடைய கணக்குகள் உங்கள் வாழ்க்கையிலே தவறாக மாறலாம், கர்த்தருடைய கணக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஒருபோதும் தவறாக மாறாது. There was another lockdown. இன்னொரு லாக்டவுன் வேதத்திலே That காணப்படுகிறது. lockdown was for Lot, L-O-T, Lot. அந்த லாக்டவுன் வந்து லோத்து நாட்கள் வந்தது. The Bible says the angels came into the city of Sodom and Gomorrah. சோதோம் கொமோரா அந்த இடத்திலே தேவதூதர்கள் வந்தார்கள். And the angels were inside the house of Lot. அந்த தேவதூதர்கள் வீட்டுக்குள்ள இருக்காங்க. And in the house of Lot, லோத்துடைய வீட்டுக்குள்ள தேவதூதர்கள் வந்து விட்டார்கள். and Lot went outside to speak to the wicked people. அந்த பொல்லாத மனிதர்கள் பேசும்படி லோத் அவர்களை உள்ள வைத்து அவன் வெளியே வந்து விட்டான். And they were trying to put their hands on Lot. லோத்தை அவர்கள் அடிக்க ஆரம்பிக்கிறார்கள். The Bible says, வேதம் சொல்லுகிறது, amen, the angels stretched his hand and pulled him and pushed him inside. வேதம் சொல்லுகிறது தேவதூதர்கள் கரங்களை நீட்டி லோத்தை உள்ளே இழுத்தார்கள் என்று. கதவை மூடிட்டார். They shut the door. God closed it. கர்த்தரே அதை மூடினார். என்னாச்சு தெரியுமா? What is the reason? Lot was protected. லோத் வந்து அவர்களை காப்பாத்தி கொண்டிருந்தார். Lot was protected by the Lord. கர்த்தர் லோத்தை பாதுகாத்தார். The Bible says, வேதம் சொல்லுகிறது, all because God remembered the covenant he made with Abraham. என்ன காரணம் என்றால் ஆபிரகாமோடு கர்த்தர் பண்ண உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். In this lockdown phase you need to know God remembers his promises. இந்த பிரச்சனையின் நாட்களிலே கர்த்தர் தன்னுடைய உடன்படிக்கை நினைவு கூர்வார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். He remembers his promises. அவர் தன்னுடைய உடன்படிக்கை அறிந்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. We know third lockdown was for Ezekiel the prophet. எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு தான் கடைசியில் அடுத்த லாக்டவுன். If you read the Ezekiel in the chapter, all the book, நீங்க எசேக்கியேல் புத்தகத்தை முழுவதும் வாசிக்கும் பொழுது from second chapter it says, இரண்டாவது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, God said, Ezekiel, கர்த்தர் சொல்ல, எசேக்கியேலே, get inside the house, உள்ளே போ, shut the door. கதவை மூடு. Do you know what he was doing? அவர் என்ன செய்து கொண்டார் தெரியுமா? He was lying on the bed, தன்னுடைய படுக்கையில படுத்துக் கொண்டிருக்கிறார். sleeping one side, ஒரு பக்கமாய் படுத்துக் கொண்டிருக்கிறார். for 290 days. 290 நாட்கள் படுத்துக் கொண்டிருக்கிறார். ஒரே பக்கமாய் படுத்துக் கொண்டிருக்கிறார். He was tied himself by the rope. தன்னை ஒரு பக்கமாய் படுத்துக் கொண்டு கயிறிலே கட்டியிருக்கிறார், திரும்ப கூடாது என்பதற்காக. And after that again another 40 days sleeping in the other side. அடுத்த 40 நாட்கள் இந்த பக்கமாய் திரும்பி படுக்கிறார். Inside the home, வீட்டுக்குள்ள, closed inside. அவர் ஃபோர்ஸ் பண்ணப்படுறார், பலவந்தம் பண்ணப்படுறார் உள்ள இருக்கபடி. He was closed inside. அவர் கதவுகளை பூட்டி கொண்டு உள்ளே இருந்தார். What was he doing inside? அவர் உள்ளே என்ன செய்து கொண்டிருந்தார்? By being inside he was prophesying to the nations. அவர் உள்ளே இருந்து கொண்டே வெளியே தீர்க்கதரிசன வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தார். While he was prophesying, things was establishing outside. வெளியே காரியங்களை உண்டாக்கும்படி தேவ வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, the Bible says, years or days and days sleeping in one side and prophesying and looking and prophesying to the nation. ஒரு பக்கமாய் படுத்துக் கொண்டிருந்தாலும் தேசங்களை பார்த்து தீர்க்கதரிசன வார்த்தைகளை பேசிக் கொண்டுதான் இருந்தார் எசேக்கியேல். Whatever he was speaking, it was establishing. அவர் எல்லாம் பேசினார், அது அத்தனையும் நடந்தது. God is raising a prophetical generation in this lockdown season. இந்த லாக்டவுன் நாட்களிலே கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசன சந்ததியை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். Whether you are closed inside the room, whether you are open, you can prophesy, you can bring a change in the nation. நீங்க உள்ளே இருக்கலாம், கதவுக்கு உள்ளே இருக்கலாம், வெளியே இருக்கலாம், ஆனா தேசங்களை பார்த்து கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளை நீங்கள் பேசிக் கொண்டிருக்கலாம். Few minutes back, pastor was leading us in a time of prayer. சில நிமிஷங்களுக்கு முன்பாக அவர் ஆராதனை நடத்தி கொண்டிருந்தார் ஜெபத்துல. Don't think that it is a usual prayer after happening every Sunday. அது ஒரு யூசுவல் பிரேயர், எப்பவும் நடக்கிற பிரேயர். Don't think that it is just an usual prayer happening ஒரு every நாளும் Sunday. யோசிக்காத எப்போ நடக்கிற வழக்கமோ நடக்கிற ஜெபம் என்று யோசிக்க வேண்டாம். This is a prophetical declaration inside the four walls. அது ஒரு தீர்க்கதரிசன ஒரு வார்த்தை இந்த வாள்களுக்குள்ளாக. Inside the four walls we are prophesying and we are seeing things happening in the nation. இந்த நான்கு அறைகளுக்குள்ள நாம் பேசுகிற காரியத்தை தீர்க்கதரிசன வார்த்தைகள் நடக்கிற வார்த்தைகள். See, Ezekiel did not do anything. எசேக்கியேல் ஒன்றும் செய்யவில்லை. ஒரு சைடு சாஞ்சி கிடந்து சும்மா தீர்க்கதரிசனம் சொல்லிட்டே இருந்தார். ஒரு பக்கமாய் படுத்துக்கொண்டு தீர்க்கதரிசன வார்த்தைகளை பேசிக் கொண்டு தான் இருந்தார். அவ்வளவுதான். அதான் அவர் செய்தார். God did it. கர்த்தர் அதை செய்தார். நீங்க என்ன செய்யணும்? What you have to do? ஆண்டவரை நம்பி சும்மா சொல்லிட்டே இருக்கணும். கர்த்தர் சொல்ற வார்த்தையை வாயை திறந்து விசுவாசத்துல அறிக்கை செய்து கொண்டிருக்கணும். வார்த்தையை நம்பி சொல்லிட்டே இருக்கணும். வார்த்தையை நம்பி சொல்லிக் கொண்டிருக்கணும். வார்த்தை உங்களுக்கு கொடுத்தவர் அதை செஞ்சிடுவார். உங்களுக்கு வார்த்தையை கொடுத்தவர் அந்த காரியத்தை செய்துடுவார். The Lord who had deposited the word in your heart will exhibit that in your life. உங்கள் இதயத்திலே கர்த்தருடைய வசனத்தை விதைத்தவர் அதை கண்டிப்பாக செய்து முடிப்பார்.
we can see another lockdown. நம்ம இன்னொரு லாக்டவுன் பார்க்கலாம். That is lockdown for Apostle Paul. அப்போஸ்தலர் பவுலுக்கு உண்டான ஒரு லாக்டவுன். 5.5 years. 5.5 வருடங்கள். He was inside the house arrest. அவர் ஒரு வீட்டுக்குள்ளே சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார். And he was inside the prison. அவர் ஒரு சிறைக்குள்ளே இருந்தார். ஊழியத்தின் பாதையில் 5.5 years he was in prison. 5.5 வருஷங்கள் ஊழியத்தின் பாதையிலே சிறைக்குள்ளே இருந்தார். Sometimes in prison, sometimes in house arrest. ஒரு சில நேரத்தில் சிறைக்குள்ளே இருப்பார், ஒரு சில நேரத்தில் வீட்டுக்கு கட்டப்பட்டவர்களாக இருப்பார். Satan thought 5.5 years he is in danger. சாத்தான் யோசிச்சான் 5.5 வருஷம் பெரிய ஒரு ஆபத்து. அவன் ஒண்ணுமே செய்ய முடியாது. He cannot do anything. அந்த டைம்ல தான் ஏதோ அதை செஞ்சிட்டார். ஆனா பயங்கரமா செஞ்சிட்டார். அந்த நாட்கள்ல தான் அவர் பல காரியங்களை பிரம்மாண்டங்களை பவுல் செய்து விட்டார். That was the time he wrote the prison epistles, all the 4 epistles. அந்த சிறைச்சாலையில் தான் 4 எபிஸ்டல்களை அவர் எழுத ஆரம்பித்தார். The foundation of the Christianity, the foundation of the church was birthed inside the house arrest time. சபைக்கான அஸ்திபாரத்தின் காரியங்கள், வேத வசனங்கள், எபிஸ்டல்ஸ் எல்லாமே சிறைக்குள் இருக்கும்போது எழுதப்பட்டது. That is what I said. Seriously, devil is in danger because he have locked you for 7 months. உங்களை 7 மாசம் உள்ள வச்சதுக்காக சத்துரு பயப்படணும், நடுங்கணும். கரங்களை தட்டுவோமா? நடுங்கிட்டான், சத்துரு நடுங்கி இருக்கிறான். உங்களை look at your neighbor and say, நீங்க நடுங்க கூடாது. உங்களை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க நடுங்காதீங்க. சொல்லுங்க, நடுங்காதீங்க. பிசாசு தான் உங்களை பார்த்து நடுங்கி கொண்டிருக்கிறான். வெளியே வந்தா என்ன ஆகுமோ நடுங்கி கொண்டிருக்கிறான் உங்களை பார்த்து. அது தெரியாம நாங்க இங்க இருந்து நடுங்கிட்டே இருக்கோம். நம்ம அதை தெரியாம உள்ள நடுங்கிட்டு இருக்கிறோம். ஐயோ பிசாசு, ஐயோ லாக்டவுன் என்று சொல்லிக் கொண்டு. ஹalleluya, ஹalleluya சொல்லுவோமா? ஹalleluya, ஹalleluya. hello, corona is only 10 months old. கொரோனாக்கு வர 10 மாசம் தான் ஆச்சு வயசு. Your healing is 20 years old. ஆனா உங்களுடைய சுகங்கள் 20 வருஷத்துக்கு மேல, 20 வருஷம், 20 years, 2020 years, 2020 வருஷம் வரைக்கும் உங்களுடைய வசனங்கள் அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஹீலிங்க்கு. உங்களுக்கு அவ்வளவு அனுபவம் இருக்கு, அவ்வளவு பழக்கம் இருக்கு உங்களுடைய ஹீலிங்க்கு. உங்களுடைய ஹீலிங்க்கு அவ்வளவு பழக்கம் இருக்குது. ஹலோ அது தெரியாம 10 மாசம் வியாதி சொல்லி ஆண்டவரே என்ன ஆவச்சா ஒண்ணுமே ஆகாது. Nothing will happen for 10 months. That will go his way, its way, I will go my way. அது தான் வழியா அது போயிடும், ஏன் வழியா நான் போயிடுவேன். See, உண்மையிலே this is what for Israelites this is what happened. இதுதான் இஸ்ரவேல் மக்களுக்கு நடந்த ஒரு காரியம். On the same night, அதே இரவு, the Israelites were protected. அவங்க இஸ்ரவேல் மக்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். The Israelites were delivered. இஸ்ரவேல் மக்கள் விடுவிக்கப்பட்டார்கள். The Israelites were prospered. இஸ்ரவேல் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். Whether you believe or not, நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, after this lockdown God's people will prosper. இந்த லாக்டவுனுக்கு பிறகு தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கரங்களை தட்டுவோமா? ஹalleluya. It will happen. இதில் கண்டிப்பா நடந்தே ஆகும். Write it in your diary this day. இந்த நாள்ல உங்களோட டைரியில எழுதி கொள்ளுங்கள், இது நடந்தே ஆகும். டிசம்பர் 31 க்கு முன்னாடி நடக்கலனா சொல்லுங்க. டிசம்பர் 31 க்குள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கலாம், என்ன கேளுங்க. The word is powerful. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. The Bible says, வேதம் சொல்லுகிறது, God prospered Israelites. தேவன் இஸ்ரவேலை ஆசீர்வதித்தார். 430 years of slavery ended in the very night. 430 வருஷமான ஒரு சிறையிருப்பு ஒரே நாளில் முடிந்தது. ஒரே நாளில் முடிந்தது. One day it will over. One day it was over. ஒரே நாள்ல முடியும். Look at your neighbor and say, there is a one day for you. உங்களுக்கு அந்த ஒரு நாள் சீக்கிரம் வருகிறது. Come on, look at your neighbor and say, உங்க பக்கத்துக்குள்ள பார்த்து சொல்லுங்க, அந்த ஒரு நாள் சீக்கிரம் வருது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. எல்லாமே போய் முடிந்ததுன்னு சொல்லாத. எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொல்லி அவிசுவாச வார்த்தைகளை சொல்லாதீங்க. பிசாசுக்கு தான் எல்லாமே முடிஞ்சது. பிசாசுக்கு தான் ஒரு எண்ட் வருகிறது. ஆமென். Hallelujah. Hallelujah. Here the Bible says, வேதம் சொல்லுகிறது, they were protected. அவங்க பாதுகாக்கப்பட்டார்கள். They were delivered. அவங்க விடுவிக்கப்பட்டார்கள். They became prosperous. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். Can a prosperity happen in the lockdown phase? இந்த லாக்டவுன் நாட்களில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகுமா? It will. நடக்கும். It will. அது நடக்கும். Because the word of God says. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. Because the word of God says. கரங்களை தட்டி சொல்லு, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. Come on, clap your hands and praise God. கரங்களை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. Hallelujah. Hallelujah. So now I am going to enter into what the Lord has put in my heart for this day. என்னோட இருதயத்தில் கர்த்தர் வைத்த காரியங்களை சொல்லுகிறேன். God gave me a word, kairos. கர்த்தர் ஒரு வார்த்தையை இருதயத்தில் வைத்தார், கைரோஸ். Come on, say kairos. கைரோஸ். சத்தமா சொல்லுங்க.
சத்தமா சொல்லுங்க கைரோஸ். என்னய்யா என்ன ஆச்சு? What is Kairos? கைரோஸ்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? Kairos is right time. சரியான நேரம் என்பது அதோடைய விளக்கம். Amen. Kairos is the right opportunity. கைரோஸ் என்பது சரியான ஒரு தருணம். Amen. Kairos is the right season. கைரோஸ் என்பது சரியான ஒரு சூழ்நிலை, ஒரு காலம். This is the word the Lord has put in my heart for this morning for this church. இந்த நாள் காலையிலே தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை இதுதான். It is not the time of corona. இது வந்து கொரோனாவின் நாட்கள் அல்ல. It is God's Kairos. இது கர்த்தருடைய நேரம். Come on, say it is God's Kairos. இது கர்த்தருடைய season. And you have to say, I am not in corona season. I am in God's season. நான் கொரோனாவின் நாட்களில் அல்ல, நான் கர்த்தருடைய நாட்களில் இருக்கிறேன். சத்தமா சொல்லணும். சத்தமா சொல்லுங்க. சொல்லிதான் வெளியே வரணும். சொல்லிட்டா வெளியே வர முடியும். சொல்லி வெளியே வரணும். நீங்க அதை சொல்லி நான் கர்த்தருடைய நாட்களில் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும். That is what the Bible says. அதுதான் வேதம் சொல்லுகிறது. God spoke. கர்த்தர் பேசுகிறார். And it was existed. அது அங்கே இருந்தது. And it was established. அது உருவானது. That is how God's people has to come out. அப்படிதான் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் வெளியே வரணும். Here the Bible says we are in God's Kairos. நம்ம கர்த்தருடைய வேலையில் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. See, if you read Acts chapter 3, அப்போஸ்தலர் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம். One day, Peter and John was getting into the temple, amen, of beautiful. பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்குள்ளே போய் கொண்டிருக்க அந்த வேளையிலே, and the Bible says they went to the temple at the 9th hour of prayer. 9ஆம் மணி நேரத்திலே ஆலயத்துக்குள்ளே போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. See how God is orchestrating the timing. See how God is orchestrating the timing. எப்படி அந்த கால சூழலை கர்த்தர் உருவாக்குறார் என்று பாருங்கள். Now listen to me. நல்ல கவனிங்க என்ன. If you want to walk in God's time, you need to have good friends. நீங்க கர்த்தருடைய வேளையில் நடக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் இருக்க வேண்டும். நல்ல நண்பர்கள் இருக்கணும். You should have good friends. Instead of Peter and John, if it was Peter and Judas, உங்களுக்கு ஒரு நல்ல பேதுரு யோவானுக்கு பதிலா பேதுரு யூதாஸ் இருந்தாங்கன்னா தூங்கிட்டே இருப்பேன் வீட்ல நீங்க தூங்கிட்டே இருப்பீங்க. 9ஆம் மணி நேரம் 10ஆம் மணி நேரம் 12ஆம் மணி நேரம் தூங்கிட்டே இருப்பேன். All this 9 10 11 you will be sleeping. And Judah will say, let me go to do some business, we need money. யூதாஸ் காரியத்தை என்ன சொல்வான், நான் இந்த வேளையில ஜாப் பண்ண வரல, நான் போய் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு யூதாஸ் போய் இருப்பான். And he would have said some other excuses. வேற காரியங்களை செஞ்சிருப்பான். But Peter and John was good friends. பேதுரும் யோவானும் நல்ல நண்பர்கள். Jesus had good friends. இயேசுவுக்கு நல்ல நண்பர்கள் இருந்தார்கள். 3 very good friends was there. இயேசுவுக்கு 3 நல்ல நண்பர்கள் இருந்தார்கள். When Jesus selected 70 disciples for ministry, 70 ஊழியர்களை அவர் சீஷர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது, he had another group of people called 12 disciples we know. ஒரு க்ளோசர் சர்க்கிள்ல 12 சீஷர்களை கர்த்தர் பிரத்யேகமாக தேர்ந்தெடுத்தார். There was inner circle. அது ஒரு இன்னர் சர்க்கிள், அடுத்த சர்க்கிள் வரும்போது, அடுத்த க்ளோஸ் வரும்போது, Peter, John and James was there. பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேர் இருந்தாங்க. We know about Peter. நமக்கு பேதுரு பத்தி தெரியும். He was a man of excitement. அவர் எப்பவுமே உற்சாகமா இருப்பாரு. அது வேணும். You need friends who are excited. உங்களுக்கு உற்சாகமா இருக்கிற நண்பர்களும் வேண்டும். Morning 6:30 service, as pastor said. பாஸ்டர் சொன்ன மாதிரி 6:30 மணி சர்வீஸ். 7:30 க்கு வர கூடாது. 7:30 க்கு வர கூடாது. நல்ல நண்பர் இருந்தா தான் வர முடியும். நல்ல நண்பரா தான் சீக்கிரம் வர முடியும். கை தட்டி சொல்லுங்க ஆமென். நல்ல நண்பர் இல்லனா 7:30 க்கு தான் எழுப்புவேன். நல்ல நண்பர்லாம் 7:30 மணிக்கு தான் அவங்களே எழுப்பி லேட்டா வருவீங்க சபைக்கு. கரெக்ட் நண்பர் இருந்தா 5:30 க்கு எழுப்புவார். சரியான நண்பர் இருந்தா you will rise up early in the morning 5:30. நல்ல நண்பர் இல்லனா ஏதாவது சாப்பிட்டு போகலாமே. நல்ல நண்பர்கள்லாம் போற வழியில சாப்பிட்டு அப்புறம் சர்ச்சுக்கு போலாம், அவசரம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லுவாங்க. பிரைஸ் அண்ட் வர்ஷிப் முடிஞ்சு தான் வருவேன். பிரைஸ் அண்ட் வர்ஷிப் முடிஞ்சு சர்ச்சுக்குள்ள நம்ம என்டர் ஆவோம். சாப்பிட்டு நண்பர் இருந்தா அந்த ஃபுட் வேணாம், ஸ்பிரிச்சுவல் ஃபுட் போதும்னு சொல்லுவாங்க. If you have a good friends, they will tell we eat the spiritual food, not this food. See, here Peter and John were good friends. இங்க பேதுரும் யோவான் நல்ல நண்பர்கள். The Bible says Peter was a man of excitement. பேதுரு உற்சாகமான ஒரு மனிதன். See, we need to select friends who will bring excitement in you, encourage you. உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு உற்சாகமூட்டுகிற, உங்களை உற்சாகப்படுத்துகிற நண்பர்கள் உங்களுக்கு இருக்க வேண்டும். உண்மையிலே looking at the face of a person, we understand how good friends has influenced their life. ஒருத்தர் முகத்தை பார்க்கும்போதே அவங்க சரியான நண்பர்களா இல்லையா, அவங்க எப்படி நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சு கொள்ளலாம். பாதையிலே இருக்கும் எல்லாம் போவே மாதிரி. ஒரு சிலர் சோகமாவே இருப்பாங்க, அவங்க பார்த்தாலே தெரியும். Some people who doesn't have anything, they will be excited. அநேகருக்குள்ள ஒரு சிலருக்குள்ள ஒன்றுமே இருக்காது, ஆனா உற்சாகம் because they know our God is powerful. அவங்களுக்கு தெரியும் அவருடைய கர்த்தர் வல்லமை உள்ளவர். My God is powerful. அவருடைய கர்த்தர் வல்லமை உள்ளவர். They will be excited. அவங்க பயங்கர உற்சாகமா இருப்பாங்க. Who was James?
யாக்கோபு யாரு? He was a man of prayer. அவர் ஒரு ஜெபிக்கிற ஜெப வீரன். He was a man with camel knees. அவருக்கு ஒட்டகத்தை போல முழங்கால் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. He was a man of prayer. அவர் ஜெபிக்கிற ஜெப வீரன். Who should be our friends? நம்ம நண்பர்கள் யாரா இருக்கணும்? People of prayer. ஜெபிக்கிற நண்பர்கள் நம்ம நண்பரா இருக்கணும். And third is John. மூன்றாவது யோவான். John was a man of revelation. அவர் வெளிப்பாடுகளின் நண்பனா இருக்கிறார். He was not a man of information. ஒரு சிலர் வெறும் செய்தி கொடுக்கிற நபரா இருப்பாங்க. செய்தித்தாள் மாதிரி. செய்தித்தாள் மாதிரி டெய்லி ஒரு நியூஸ் சொல்லிட்டே இருப்பாங்க. இது நடக்குது அது நடக்குது சொல்லிட்டு இருப்பாங்க. செய்தித்தாள் பார்த்தா கொரோனா இன்க்ரீசிங் தேர். கேரளாவில we cannot enter Kerala. செய்தித்தாளை பார்த்தா கொரோனா இன்க்ரீஸ் தான் தெரியுது. நம்மள பரலோகத்துக்கு போக முடியாது. You know there was when I drove when myself and my team member brother was driving down from Delhi to Kerala in my car. நானும் என்னுடைய ஊழியத்தில் ஒரு நண்பர்களும் டெல்லியில இருந்து கேரளாக்கு கார்ல டிரைவ் பண்ணி வரும்பொழுது till we entered Kerala we didn't see any mask. கேரளா முடிய வரைக்கும் நாங்க மாஸ்கே பார்க்கல. When we entered Kerala everywhere only mask is there. If you don't wear mask 400 rupees fine. நீங்க கேரளால எங்க பார்த்தாலும் மாஸ்க் போடனா 400 ரூபாய் ஃபைன். Nobody will come near to you. உங்க பக்கத்துல யாரும் வர மாட்டாங்க. We know in every house it will be written beware of dogs. எல்லா வீட்டு வாசல்ல போட்டுருக்கோம் நாய்கள் ஜாக்கிரதை என்று. இப்போ இப்படிதான் எழுதி வச்சிருக்கு மாஸ்க் இல்லாம உள்ள வர கூடாது. மாஸ்க் இல்லாம உள்ள வராதீங்க இப்ப போர்டு எழுதி போட்டுருக்காங்க வீட்டுக்குள்ள வீட்டு வாசல்ல. நாய பயம் இல்ல இதுதான் பயம். இப்ப நாய் பயம் போய் கொரோனா பயம் வந்துருச்சு. So there is no love between the family also. குடும்ப நண்பர்களுக்குள்ளே அன்பு இல்லாம போயிடுச்சு. See that much level this situation have influenced the people. அந்த அளவுக்கு இந்த சூழ்நிலை ஜனங்களை அப்படி பேச வச்சு செய்ய வைத்து விட்டது. Here the Bible says வேதம் சொல்லுகிறது you need to have good friends. உங்களுக்கு நல்ல நண்பர்கள் இருக்க வேண்டும். So Peter, James and John they were good friends. பேதுரு யாக்கோபு யோவான் நல்ல நண்பர்கள். So here one day Peter and John was decided to go to the temple at the 9th hour of prayer. 9ஆம் மணி நேரத்திலே ஆலயத்துக்குள்ளே ஜெபம் பண்ணும்படி பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்குள்ளே போகிறார்கள். When they were entering into the place அந்த ஆலயத்துக்குள்ளே உள்ளே நுழையும் பொழுது there was a man who was born paralyzed from the mother's womb. தன்னுடைய தாயின் கர்ப்பத்திலே முடவனாய் பிறந்த ஒரு வாலிபன் அங்கே உட்கார்ந்து இருக்கிறான். When you know that when the Bible say a person was sitting there who was lame from the womb, ஒரு அங்க உட்கார்ந்து இருக்கிற ஒரு வாலிபன் தன்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் பொழுதே முடவனாய் இருக்கிறான் என்று நீங்கள் அறிந்த பொழுது what does it mean? அது என்ன சொல்லுகிறது உங்களுக்கு? He missed his development inside the womb. தன்னுடைய தாயின் கர்ப்பத்திலே உருவாக வேண்டிய வளர்ச்சியை அவன் இழந்து விட்டான் என்று அர்த்தம். He missed this opportunity. தன்னுடைய தருணத்தை அவன் இழந்து விட்டான் என்று அர்த்தம். He missed his right time. அவருடைய சரியான வேளையை அவன் இழந்து விட்டான் என்று அர்த்தம். That is why he came out of the womb as a lame person. அந்த நேரத்தை அவன் இழந்ததனால தான் கர்ப்பத்திலிருந்து வெளியே வரும்போது ஒரு முடவனாக வெளியே வந்துகிறான். Hallelujah. Hallelujah. Are you with me? நீங்க என்னோட கவனிக்கிறீங்களா? John and Peter looked at them. பேதுரும் யோவானும் அவனை பார்க்கிறார்கள். And when they were looking at him, அவனை பார்க்கும் பொழுது they were looking at the hands of Peter. அவன் பேதுருடைய கையை பார்த்து கொண்டிருக்கிறான். Peter is saying, I don't have anything to give. என்னுடைய கரத்துல ஒன்றுமில்லை என்று பேதுரு சொல்லுகிறார். What does it mean? That doesn't mean that he don't have money. அப்படி சொன்னதனால அவர் கையில பணம் இல்லை என்ற அர்த்தம் கிடையாது. He says, what the money cannot give, I can give you. பணம் கொடுக்க முடியாத ஒரு காரியத்தை நான் உனக்கு கொடுக்க முடியும் என்று சொல்கிறார். I have you do not have. என்னிடத்தில் இருக்கிற ஒரு காரியம் உன்னிடத்தில் இல்லை என்று அவர் சொல்கிறார். While I was reading that passage I understood. இந்த காரியத்தை வாசிக்கும்போது நான் புரிந்து கொண்டேன். This man lost his development in his life. இந்த வாலிபன் முடவன் தன்னுடைய வளர்ச்சியை இழந்து விட்டான். That is why he is being named as a paralyzed man. அதனால தான் அவன் முடவனாய் அந்த வாசலில் உட்கார்ந்து இருக்கிறான். He would have had a beautiful name. அவனுக்கு ஒரு அழகான பெயர் இருந்திருக்கலாம். But the people will never recognize him by calling his name. ஒரு நாளும் ஜனங்கள் அந்த பெயரை வைத்து அவனை அழைப்பது இல்லை. என்ன சொல்வார்? அந்த முடந்தன் சொல்வார். என்ன சொல்வாங்க? See that lame boy ன்னு சொல்லுவாங்க. They will call him by the situation. அவர்கள் அந்த சூழ்நிலையை வைத்து தான் அவரை கணித்து கூப்பிடுவார்கள். All because he missed the right time and right opportunity. அந்த சரியான நேரத்தையும் சரியான வளர்ச்சியையும் மிஸ் பண்ணி விட்டான். The Bible, that is why they call him like that. அவன் சரியான வளர்ச்சியும் சரியான நேரத்தையும் அவன் மிஸ் பண்ணனால தான் ஜனங்களுடைய சிச்சுவேஷனை பார்த்து முடவன் என்று சொல்லுகிறார்கள். Peter and John looked at him and said, ஆனால் பேதுரும் யோவான் அவனை பார்த்து சொல்லுகிறார்கள், I do not have
you know what you are asking. நீ கேட்கிற காரியம் என்னிடத்தில் இல்லை. But I know what you do not have, I have. உன்னிடத்தில் இல்லாத ஒரு காரியம் என்னிடத்தில் இருக்கிறது. In the name of Jesus, get up, rise up. இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. The Bible says he gave his hand. வேதம் சொல்லுகிறது தன் கரத்தை நீட்டினான் என்று. And pulled him from there. அவனை தூக்கி இழுத்து விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. Do you know what Bible says? வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? He leaped. அவன் குதித்து. என்ன? Hallelujah. Do you know where the leaping happens? எங்க தெரியுமா குதிப்பு ஏற்படும்? வயிற்றுக்குள்ள. உங்களுடைய தாயின் கர்ப்பத்தில் அந்த குதிப்பு துள்ளல் ஏற்படும். The Bible says வேதம் சொல்லுகிறது when Elizabeth was greeted by Mary, மேரி வந்து எலிசபெத்தை வாழ்த்தும் பொழுது the child in her womb leaped. அவளுடைய வயிற்றில் இருந்து குழந்தை துள்ளிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அந்த டெவலப்மென்ட் அங்கே தான் நடக்கணும். அந்த வளர்ச்சி இங்க தான் நடக்கும். அங்கே தான் நடக்கணும். அங்க தான் நடக்கணும். இங்கே இவருக்கு நடக்கல. இந்த வாலிபனுக்கு அந்த கர்ப்பத்தில் நடக்க வேண்டிய வளர்ச்சி நடக்கல. Do you know what Peter did? பேதுரு என்ன செய்தார் என்று தெரியுமா? Peter recreated a womb there. மறுபடியும் பேதுரு ஒரு கர்ப்பத்தை அங்கே உண்டாக்குகிறார். He recreated a womb there. மறுபடியும் ஒரு பெரிய கர்ப்பத்தை அங்கே உண்டாக்குகிறார். What was that? அது என்ன தெரியுமா? In the name of Jesus. இயேசுவின் நாமம் In the name of Jesus. இயேசுவின் நாமம் என்பது. Come on, when you are inside the name of Jesus, new things will be created. ஆண்டவருடைய காரியத்தில் இருக்கும்போது புதிய காரியங்கள் உருவாகும் இயேசுவின் நாமத்தில். How many of you believe this morning? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலையில? Maybe you lost your development. வளர்ச்சி இழந்திருக்கலாம். Maybe you missed your time. உங்க நேரத்தை இழந்திருக்கலாம். But this morning God is telling, இந்த காலையில கர்த்தர் சொல்லுகிறார், I am recreating a womb again. உனக்கான ஒரு பிரசவத்தை நான் உண்டாக்குகிறேன். I am recreating a womb again. உனக்கான ஒரு காரியத்தை நான் உருவாக்குகிறேன். Where you will be recreated, you will receive the strength back. அங்கே நீ உருவாக்கப்பட்ட ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். Hallelujah. Hallelujah. You are in God's kairos. நீங்க சரியான நேரத்துல இருக்கீங்க. You are in God's kairos. நீங்க கர்த்தருடைய வேளையில இருக்கீங்க. I want to tell you this morning always you need to say I am in God's kairos. இந்த காலையில நான் சொல்ல விரும்புறேன், நான் கர்த்தருடைய வேளையில இருக்கிறேன். Every day morning you need to say I am in God's kairos. ஒவ்வொரு நாள் காலையில நீங்க சொல்லணும், நான் கர்த்தருடைய நேரத்திலே காலத்துல இருக்கிறேன். When you get up in the morning you need to say I am in God's kairos. நீங்க ஒவ்வொரு நாள் காலை எழுந்தவுடனே சொல்ல வேண்டும், நான் கர்த்தருடைய வேளையிலும் காலத்திலும் இருக்கிறேன். I am not in anybody's time. நான் மத்தவங்களுடைய காலத்துல இல்ல. I am in God's kairos. நான் கர்த்தருடைய வேளையில இருக்கிறேன். See, the Bible says in Daniel chapter 2 verse 21. வேதம் சொல்லுகிறது தானியேல் 2:21ல, seasons are in the hands of God. நாட்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவார். Seasons are in the hands of God. நாட்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. You know, காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. காலங்கள். I mean seasons are in the hands of God. காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. We know about 4 seasons. நமக்கு 4 காலங்கள் தெரியும். Monsoon season, spring season, winter season, summer season. Monsoon, winter, summer 4 காலம் தெரியும். You know, the Bible says வேதம் சொல்லுகிறது காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அந்த கர்த்தர் எங்க இருக்கு? அந்த கர்த்தர் எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கு. பரலோகத்தில் இருக்கிறாரா? எனக்குள்ள இருக்கு. மேல பரலோகத்துல எனக்குள்ள இருக்கிறார். நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்லையா? கர்த்தர் எங்க இருக்கு? கர்த்தர் எங்க இருக்கிறாரு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிறார். ஆமென். அப்ப who can change your காலம்? யார் உங்க நேரத்தை மாத்த முடியும், காலத்தை மாத்த முடியும்? எனக்கு. Did you hear that? கேட்டீங்களா? Seasons are in the hands of God. காலங்கள் கர்த்தருடைய கரத்துல இருக்குது. அந்த கர்த்தர் எனக்குள்ள இருக்கு. அந்த கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். யாருக்கு மாத்த முடியும்? யாருக்கு மாத்த முடியும்? கர்த்தர் யாருக்கு மாத்த முடியும்? எனக்கு மாத்த முடியும். Seasons are in the hands of God. சீசன் காலங்கள் கர்த்தர் கரத்துல இருக்குது. And God is in me. அந்த கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறாரு. அப்ப என்னோட காலத்தை யாருக்கு மாத்த முடியும்? என்னோட காலத்தை யார் தான் மாத்த முடியும்? நான் தான் மாத்தணும். நான் தான் மாத்த முடியும். கொரோனாக்கு அல்ல. கொரோனா கிடையாது. Not corona can change your situation. கொரோனா உங்க வாழ்க்கை காரியங்களை மாத்த முடியாது. உங்களுக்கு தான் மாத்த முடியும். நீங்க தான் மாத்த முடியும். நீங்க தான் மாத்தணும். நீங்க தான் மாத்தணும். How many of you understood this morning? எத்தனை பேர் இதை புரிஞ்சுக்கொண்டீங்க இந்த காலையில? Seasons are in the hands of God. காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. And I am in his season. நான் கர்த்தருடைய வேளையில இருக்கிறேன். And that God is in me. அந்த கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். I will change my season. நான் என்னுடைய காலத்தை மாத்துவேன். ஆமென். Hallelujah. Hallelujah. Last year, you know, we were able to start a Bible college in Uganda, Africa. நாங்க கடைசி போன ஆண்டு யுகாண்டால ஆப்பிரிக்கால பைபிள் காலேஜ் ஆரம்பிச்சோம். We had around 64 students from 7 African countries. 7 ஆப்பிரிக்க கண்ட்ரில இருந்து 64 ஸ்டூடண்ட்ஸ் வந்தாங்க. Yeah.
and they were staying there for 6 months. 6 மாசம் அவங்களுக்கு ட்ரைனிங். We taught them this. நாங்க சொல்லி கொடுத்தோம். Hope of glory, Christ is in you. மகிமையின் தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. Christ, the hope of glory is in you. கிறிஸ்துவே மகிமையின் நம்பிக்கையா உங்களுக்குள்ள இருக்கிறார். Amen. Amen. So hope of glory is in me. கிறிஸ்துவின் நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்குது. Hope of glory, மகிமையின் நம்பிக்கை. மகிமையின் நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்குது. எனக்குள்ள இருக்குது. So I am the hope of nation. நான் தான் தேசத்துக்கு நம்பிக்கையா இருக்கிறேன். தேசமே எனக்கு நம்பிக்கை இல்ல, நீங்க தான் தேசத்துக்கு நம்பிக்கை. தேசத்தை நம்பி நீங்க இல்ல, தேசத்தை உங்களை நம்பி இருக்குது. இந்த போர்ட் தான் என்னோட நம்பிக்கை ஆண்டவரே. இந்த போர்ட் தான் என் நம்பிக்கை ஆண்டவரே. வெள்ளம் ஏறக்கூடாது, பிசினஸ் நடக்காது அல்ல, நீங்க தான் இந்த போர்ட்டுக்கு நம்பிக்கை. நீங்க போர்ட்டுக்கே நம்பிக்கையா இருக்கீங்க. ஆமென். ஆண்டவரே இந்த தேசத்துல ஒண்ணுமே நடக்க கூடாது, அழிவு வரக்கூடாது, இதுதான் என்னோட நம்பிக்கை அல்ல, நீங்க தான் இந்த தேசத்துக்கு நம்பிக்கை. ஆமென். ஹலோ, how many of you can understand what I'm saying? எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள் நான் சொல்லுகிற காரியத்தை? The hope of glory is in me. மகிமை நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்குது. Hope of glory is in me. மகிமை நம்பிக்கை எனக்குள்ள இருக்குது. So when the hope of glory is in me, எனக்குள்ள மகிமை நம்பிக்கை இருக்கும்போது I carry the glory. நான் அந்த மகிமையை கொண்டு I carry the glory. நான் அந்த glory நான் வச்சிருக்கும் பொழுது, amen, I am the hope of the nation. தேசத்துக்கே நான் தான் நம்பிக்கையா இருக்கிறேன். தூத்துக்குடிக்கு நீங்க தான் நம்பிக்கை. தூத்துக்குடிக்கு நீங்க தான் நம்பிக்கை. ஏதாவது தர வேண்டும் அப்பா, அந்த ஜெபம் எல்லாம் நிறுத்துங்க. அது தேசம் தான் சொல்லணும், ஏதாவது சொல்லுங்க பிரதர். உங்களை பார்த்து சொல்லணும். Amen. Amen. The Bible says creations are eagerly waiting for the sons of God to manifest. சிருஷ்டிகள் தேவனுடைய பிள்ளைகள் எழும்பி வரணும்னு காத்து கொண்டிருக்கிறது. யார் காத்திருக்க? சிருஷ்டிகள் காத்து கொண்டு பிள்ளைகள் எழும்பி காரியங்களை செய்யணும் என்று. Amen. Amen. Creations are waiting. கிரியைகள் காத்து கொண்டிருக்குது. நாம காத்துட்டு இருக்க, ஆண்டவரே ஏதாவது செய்யுங்கப்பா. நம்ம காத்துக்கணும் அவசியம் இல்லை, ஏதாவது செய்யுங்க சப்பான்னு காத்துக்க அவசியம் இல்லை. ஏதாவது செய்யுங்கப்பா அந்த காத்துட்டே இருக்கு. Do you know what God says? ஆண்டவர் சொல்ல தெரியுமா? ஏற்கனவே செஞ்சிட்டார், இனி நீ தான் செய்யணும். ஆண்டவர் எல்லாம் செஞ்சு முடிச்சார், இனி நீங்க தான் எழும்பி செய்யணும் காரியங்களை. ஏதாவது செய்ய, ஏதாவது செய்துக்க வார்த்தையை கொடுத்திருக்கு, வார்த்தை கைப்பிடிச்சிட்டு ஏதாவது செய்யுங்கப்பா. ஏதாவது செய்யுங்க தான் கர்த்தர் வார்த்தை கொடுத்திருக்காரு. ஆனா நீங்க வார்த்தையை கையில வச்சுட்டு ஏதாவது ஆண்டவர் கேட்க கூடாது. God is looking at you like this. என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் உங்களை பார்த்து யோசிக்கிறார், என்னத்தை செய்யறது உங்களை வச்சு? I have already done it. நான் செய்து முடிச்சிட்டேன் ஏற்கனவே. I have already done it. நான் ஏற்கனவே செய்து முடித்து விட்டேன். You need to exhibit it. நீ அதை செய்து காட்ட வேண்டும். You need to speak it. நீ அதை பேசி ஆகணும். When you speak, miracle will be established in your life. நீங்க பேச ஆரம்பிக்கும்போது உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். God started changing the situations. கர்த்தர் சூழ்நிலைகளை மாத்தி கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. We were teaching our students like that. எங்களுடைய மாணவர்களுக்கு அப்படிதான் நாம போதிக்கிறோம். I know in Africa, Uganda and all, it is third rated country. It is very difficult to live in that place. ஆப்பிரிக்கால யுகண்டா ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு நாடு வாழ்வதற்கு. நம்ம பார்த்தாலே they will think money will come. நம்மள பார்த்தாலே நம்மட்ட இத பணம் வருமானு யோசிப்பாங்க. இந்தியாவுல ஒரு வெள்ளக்கார வரும் காசு வரும் நினைக்க மாதிரி. இந்தியாவுல வெள்ளக்கார வரும்போது நம்ம காசு வரும் நினைக்கிற மாதிரி யுகண்டால நம்மள பார்த்தா காசு வரும் நினைப்பான். We were able to change that mindset of this 64 students. அப்படிப்பட்ட மனநிலைகளை நாங்கள் மாத்த முடிந்தது 60%. You know what happened to our students? The hope of glory is in you. உங்களுக்குள்ள மகிமை நம்பிக்கை இருக்குது. You are the hope of the nation. நீங்க தான் தேசத்துக்கு நம்பிக்கையா இருக்கீங்க. Their mindset changed. அந்த அவங்களுடைய மனநிலை மாறி விட்டது. Do you know what they are saying? அவங்க இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? Brother, next time when you come to start the next batch, நீங்க அடுத்த பேட்ச் ஆரம்பிக்கும்போது don't book the tickets and come, we will send you the tickets. நீங்க டிக்கெட் புக் பண்ணாதீங்க, நான் உங்க டிக்கெட் புக் பண்றேன் சொல்ற அளவுக்கு மனநிலைமை மாறி விட்டது ஆப்பிரிக்காவுல. I want to tell you, this can happen in our, this should happen in our life. இதே காரியம் நம்ம வாழ்க்கையில் நடந்தே ஆக வேண்டும். Because I am in God's kairos. நான் கர்த்தருடைய வேளையில இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. நிறைய சொல்வார், இது ஆஃப் சீசன் பிரதர். இது வந்து ஒரு சரியான கால சூழ்நிலை இல்லன்னு சொல்லுவாங்க. God will say no, it is not off season, this is my season. இது சரியான சூழ்நிலை சொல்ல கூடாது, இது என்னுடைய வேலை என்று சொல்ல வேண்டும். ஒரு நாளைக்கு பேதுரு சொன்னார், one day Peter told, Luke chapter 5 verse 5, லூக் 5 அதிகாரம் 5 வசனம் சொன்னார், Master, we have toiled the whole night. நான் முழு இரவும் பிரயாசப்பட்டு விட்டேன், ஒண்ணுமே நெத்திலி மீன் கூட கிடைக்கல, ஒரு மீன் சின்ன குட்டி மீன் கூட கிடைக்கல. ஆண்டவர் சொன்னா, நீ நெத்திலியே திங்க் பண்ணிட்டு இருக்கறதால தான் கிடைக்காது, நீ அப்படி யோசிக்கிறதால தான் கிடைக்கல. நெத்திலி தான் திங்க் பண்ணிட்டு இருக்க, நீ நெத்திலியே தான் திங்க் பண்ணிட்டு சின்ன காரியத்தை தான் யோசிச்சு கொண்டிருக்க. எனக்கு நெத்திலி இந்த டிக்ஷனரி கூட இல்ல.
In my thinking, in my dictionary, not even the Nathali is there, only name in Shura is there. என்னுடைய சிந்தனையில சின்ன காரியம் இல்ல, பெரிய காரியம் சிந்தனையில இருக்கு. கர்த்தர் சொல்லுகிறார், அதனால தான் பெரிய வலை கொண்டு போயிட்டு சின்னது போல சிக்காத வந்துட்டார். அதனால தான் நீ பெரிய வலையை கொண்டு போனாலும் உன்னால சின்ன காரியங்களை பிடிக்க முடியல. இனி நீ சின்ன வலை கொண்டு போயாலே பெரிய மீன் தான் கிடைக்கும். நீ சின்ன வலையை கொண்டு போனா கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். How many of you can catch this word this morning? எத்தனை பேர் இதை பிடித்துக் கொள்ள முடியும் இந்த வார்த்தை இந்த காலையில? God said to Peter, ஆண்டவர் பேதுரு பார்த்து சொல்லுகிறார், you don't worry. நீ கவலைப்படாத. Don't say that it is off season. No, நீ சொல்லாத இது முடிஞ்சு போன நேரம் என்று சொல். This is the season of the spoken word. இது கர்த்தருடைய வார்த்தை பிரவாகித்து வருகிற வேளை. This is the time of the spoken word. இது கர்த்தருடைய வார்த்தை பேசுகிற நேரம். அழைத்த வாக்கினுடைய நேரம். The word which was spoken by God, கர்த்தருடைய பேசப்பட்ட வார்த்தையானது, it is the time of that spoken word. அது பேசப்பட்ட நேரம். பேசப்பட்ட வார்த்தையின் நேரம். பேசப்பட்ட வார்த்தையின் நேரம். That word was spoken in the favor of Peter. பேதுருக்காக சொல்லப்பட்ட வார்த்தை. That word was spoken in the favor of Peter. Favor of Peter. பேதுருக்காக பேசப்பட்ட வார்த்தை என்ன வார்த்தை? அது என்ன வார்த்தை? ஆண்டவர் சொன்னாரு, go. போ. எங்க போன ஆண்டவரே? ஆண்டவரே, இந்த கென்னசரேத்துல ஒண்ணுமே கிடைக்கல. இங்க ஒண்ணுமே, இந்த கடல்ல தான் நேத்து போன ஒண்ணுமே கிடைக்கல. இந்த கலீலாவுல ஒண்ணுமே கிடைக்கல. இதுல ஒண்ணுமே கிடைக்கல இந்த இடத்துல. இன்னைக்கு நீ கலீலால அல்ல, you are going in my word. நீ என்னுடைய வார்த்தை கொண்டு போகிறாய். You are not going with your experience to Galilee, you are going with my word. நீ கலிலேயாவுக்கு உன்னுடைய அனுபவத்தினால போல என்னுடைய வார்த்தையை பெற்று கொண்டு போகிறாய். When you go directly to the sea of Galilee, நீ கலிலேயாவுக்கு சும்மா போவேயானால் it is off season. அது தவறான ஒரு கால சூழ்நிலை. When you go with my word, என்னுடைய வார்த்தையை பெற்று கொண்டு கலிலேயாவுக்கு போவாயானால் it is God's kairos. அது கர்த்தருடைய வேளையின் நேரம். Come on, clap your hands and glorify God. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். What does it mean? அப்படினா என்ன அர்த்தம்? Maybe till yesterday you were walking in your time and you say it is off season. நேற்று வரைக்கும் நீங்க உங்களுடைய வேலை நடந்திருக்கலாம், அது ஒரு சாதாரண வேலை இருந்திருக்கலாம். Particularly that calculation failed, this calculation failed, this is not happening, that is not happening. இந்த கணக்கு அந்த கணக்கு பட்ஜெட் தப்பு, அந்த பட்ஜெட் தப்பு யோசிக்கலாம். ஒண்ணுமே நடக்கல. ஒண்ணும் நடக்கவே இல்லையே. But this morning God is giving you the word. இந்த காலையில கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, you are in God's kairos. நீங்கள் கர்த்தருடைய வேளையிலும் காலத்திலும் இருக்கிறீர்கள். When you are in the season of God, நீங்க கர்த்தருடைய காலத்தில் இருக்கும் பொழுது, the Bible says, fishes enclosed inside the net of Peter. அந்த வலைக்குள்ளாக மீன்கள் துள்ளி பாய்ந்து வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya, கரங்களை தட்டுவோமா? When Peter was in his off season, பேதுரு அவனுடைய தவறான வேளையில் இருக்கும் பொழுது, when he was in his off season, he was going behind the fish. அவனுடைய தவறான வேளையில் இருக்கும் பொழுது அவன் மீன்களுக்கு பின்னால போய் கொண்டிருந்தான். But when he entered into God's season, அவன் கர்த்தருடைய வேளையிலே நுழையும் பொழுது, fishes run behind his net. அவனுக்கு பின்னால மீன்கள் பாய்ந்து கொண்டு வலையை தேடி கொண்டு run behind the net. உங்கள் பின்னால வலைகள் பின்னால மீன்கள் வரும். This first November, are you ready to believe it? இந்த நவம்பர் 1 ஆம் தேதி நீங்க விசுவாசிக்க ஆயத்தமா இருக்கீங்களா? I don't know what happened for you in the 10 month. இந்த 10 மாதங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தது என்று எனக்கு தெரியாது. But this 11th hour, இந்த 11ஆம் மணி வேளையில, it's 11th month, இந்த 11ஆம் மாசத்துல, the Lord says fishes will be enclosed inside. கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வலைக்கு நேராக மீன்கள் பாய்ந்து கொண்டு வரும். Amen. Amen. Because you are in God's kairos. ஏனென்றால் நீங்க கர்த்தருடைய வேளையிலும் காலத்தில் இருக்கிறீங்க. தமிழ்ல எப்படி சொல்லிருக்கு தெரியும்? மலையாளத்துல enclosed means அகப்பட்டார். அகப்பட்டுச்சு. ஓகே, தமிழ் அகப்பட்டது. they can understand. அகப்பட்டுச்சுனா என்ன? It is மாட்டிக்கிடுச்சு. இன்னைக்கு நீங்க தேடி போற மீன்கள், நீங்க தேடி போறீங்க, தானா வந்து உங்க வலையில மாட்டிக்கிறோம். மாட்டிடுச்சுன்னு இப்படி ஆயிட்டு இனி வெளியே போக முடியாது. அதிசயம் உள்ள வந்து மாட்டிய அதிசயத்துக்கு வெளியே போக முடியாது. Are you ready to believe? நீங்க உள்ள வந்து மாட்டிரோம், அது வெளியே போக முடியாது. அதிசயம் அற்புதம் உள்ள வந்து மாட்டிரோம், அது வெளியே போக முடியாது. Amen. Amen. From today that is happening in Jesus name. நாள் முதற்கொண்டு இயேசுவின் நாமத்தில் நடக்கிறது உங்க வாழ்க்கையில. நேத்து வரை பேதுரு was going behind the pit, fishes. நேற்று வரையும் பேதுரு மீன்களுக்கு பின்னால போய் கொண்டிருந்தார். fishes டாடா சொல்லி போயிட்டே இருக்கு. ஆனா எல்லா மீன்களும் அவருக்கு டாடா காட்டிட்டு வீட்டுக்கு போயிடுச்சு. முடியாது வரவே இல்ல. என்ன பிடிக்க முடியாது என்ற ஆழத்துல போயிடுச்சு. You are experienced in fishing. நீ ஒருவேளை மீன் பிடிக்கிறதுல வல்லவனாக இருக்கலாம். We are experienced in swimming. நாங்கள் நீந்தி போவதிலே வல்லவர்கள் என்று ஓடிக்கொண்டிருக்கலாம். முடிவே
முடியாது. ஒண்ணுமே செய்ய முடியாது. But வார்த்தை வந்துட்டார். ஆனா கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சுனா He entered in the God's kairos. கர்த்தருடைய வேளையில அவன் நுழையும் பொழுது He got inside the kairos of God. கர்த்தருடைய வேளையில அவன் நுழையும் பொழுது Do you know what the fisher said? பேதுருக்கு பட்ட அந்த மீன் என்ன சொன்னது தெரியுமா? Fisher said, அந்த பேதுருக்கிட்ட அந்த மீன் என்ன சொன்னது தெரியுமா? Amen. We stopped swimming. We are entering into your net. நாங்கள் நீந்தி போவதை நிறுத்தி விட்டோம், உன்னுடைய வலைக்குள்ளே பாய்ந்து வருகிறோம். கரங்களை தட்டி ஆண்டவரை உற்சாகப்படுத்துங்க. ஆமென். நன்றி சொல்லுங்க. உங்க வலைகளுக்குள்ள கர்த்தருடைய மீன்கள் பாய்ந்து கொண்டு வரும். நீங்க தேடி போக தேவையில்லை. 10 மாதமா தேடி இருக்கலாம். தேடி வரப்போகிறது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. This morning God is exhibiting that in Jesus name. இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை செய்து கொண்டிருக்கிறார். Miracles are going to enclose. அற்புதங்கள் வெறும் நெருங்கி வந்து விட்டது. It is going to get inside. அற்புதங்கள் மாட்டிக்கொள்ள போகிறது. நீ விட்டாலும் போக மாட்டே. நீங்க விட்டா கூட அற்புதங்கள் உங்களை விட்டு போவாது. அது மாட்டிக்கொண்டிருக்கிறது. ஹலோ இருக்கிறீங்களா? நீங்க விட்டா கூட அந்த அற்புதங்கள் அடைய உங்களை விட்டு போகாது. Because you are in the season of God. காரணம் நீங்கள் கர்த்தருடைய காலத்திலும் வேளையிலும் இருக்கிறீர்கள். Somebody shout a big hallelujah. யாராவது ஒருத்தர் சத்தம் அல்லேலூயா என்று சொல்லுங்க. அல்லேலூயா. I know this word is entering deep inside some people's life this morning. அநேகருடைய சிந்தையிலும் இருதயத்திலும் இந்த வார்த்தை மிக ஆழமாய் போய் கொண்டிருக்கிறது நான் உணர்கிறேன். நீங்க விட்டாலும் அதிசயம் போக மாட்டார். நீங்க விட்டா கூட உங்க வாழ்க்கையில் அற்புதம் போகாது. வேண்டாம்னு சொன்னாலும் போக மாட்டார். நீங்க வேண்டாலும் உங்க வாழ்க்கை விட்டு அது போகாது. 2020 you know January 1st நிறைய வாக்குத்தத்தம் கிடைச்சு 2020 ஜனவரி மாசம் நிறைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். 10 மாசம் ஆச்சு ஒண்ணுமே நடக்கல. ஆனா 10 மாசம் ஆச்சு ஒண்ணும் நடக்கலன்னு நீங்க யோசிக்கலாம். 2 மாசம் கூட வேண்டாம் ஆண்டு இருக்கு. 2 மாசம் கூட வேண்டாம்னு உங்க மனசுல தோணலாம். See, for God not even 2 months is enough necessary to do that miracle. அந்த அற்புதத்தை செய்ய கர்த்தருக்கு 2 மாசம் தேவையில்லை. See, if you read Mark chapter 4 verse 35 onwards, மார்க் சுவிசேஷத்துல 4 அதிகாரம் 35 வசனம் வாசித்தீங்கன்னா Jesus said to the disciples, இயேசு சீஷர்களை பார்த்து சொல்கிறார், listen, let us go to the other side. நாம் அக்கறைக்கு போவோம் வாருங்கள். எங்க? அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அதுதான் வார்த்தை. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அதுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? அதுக்கு after that what God did you know? He took the pillow, he went and slept. கர்த்தர் ஒரு தலையணை எடுத்து கழுத்தை தூங்கிட்டாங்க. வார்த்தை கொடுத்துட்டு தூங்கிட்டார். வார்த்தையை கொடுத்து விட்டு கர்த்தர் தூங்கி கொண்டிருக்கிறார். இந்த 7 மாசம் வார்த்தை வாங்கிட்டு நீங்க தூங்கிட்டார். நீங்களும் வார்த்தையை பெற்று தூங்கிட்டு இருக்கீங்க. அதுதான் that is what Jesus did. That's what அதான் ஆண்டவர் செய்த காரியம். அவர் வார்த்தையை கொடுத்து தூங்கிட்டார். அவர் வார்த்தையை கொடுத்துட்டாரு தூங்கிட்டாரு. அப்ப நீங்க வார்த்தை வாங்கி தூங்கணும் அவ்வளவுதான். நீங்களும் வார்த்தையை வாங்கி தூங்கணுமா? அதுதான் செஞ்சிட்டு இருக்கு. அதான் செஞ்சிட்டு இருக்கோம். அவர் தூக்கத்தில் நன்மை கொடுத்துட்டே இருக்கும். He will do miracles in the sleeping time. அவர் தூங்கிக் கொண்டிருந்தாலும் அற்புதங்களை செய்து கொண்டுதான் இருப்பார். The Bible says he will do, that's what he gives his beloved even in the sleep. அவர் தம்மை நேசிக்கிற கர்த்தர் நித்திரை அளிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நித்திரையிலும் கொடுக்கிறார் என்று ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன். ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் சொல்லுது நித்திரையிலும் தூங்கும் பொழுதும் அவர் கொடுக்கிறார் என்று ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் சொல்லுது. நீ உழைக்கும் போதும் கொடுக்கும், நீ தூங்கும் போதும் கொடுக்கும். நீ பிரயாசப்படும் போது கர்த்தர் கொடுப்பாரு, நீங்க தூங்கும் போது கர்த்தர் கொடுப்பாரு. இந்த 7 மாசம் உழைக்க முடியல, நீ தூங்கிட்ட, தூக்கும்போது ஆண்டவர் தருவார். இந்த 7 மாசம் ஒன்றுமே செய்ய முடியல, தூங்கி இருந்தீங்க, ஆனாலும் கர்த்தர் தருவார். ஆமென். Hallelujah. See, now listen, here the Bible says, வேதம் சொல்லுகிறது, God is telling, Jesus is telling the disciples, இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், let's go to the other side. நாம் அக்கறைக்கு போவோம் வாருங்கள். And he said, அவங்க சொல்றாங்க, I am not in the driving seat. நான் வந்து டிரைவர் சீட்ல உட்காரலாம். இயேசு சொல்லுகிறார், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம். வார்த்தை சொல்லிட்டு, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிட்டு, நான் தான் டிரைவர்னு சொல்லவே இல்லை. நான் தான் ஓட்டுவேன் ஆண்டவர் சொல்லல. நீ தான் கேப்டன், நீ தான் டிரைவர், நீ தான் ஓட்டிட்டு போணும். நீ தான் அந்த படகை முன் சொல்லி கொண்டு போணும், நீ தான் ஓட்டணும் என்று ஆண்டவர் உங்ககிட்ட பொறுப்பை கொடுக்கிறார். I told you the word. நான் உனக்கு வார்த்தை கொடுத்து விட்டேன். அவர் சொல்லல let's go to the deep sea and come back ன்னு சொல்லவே இல்ல. அவர் ஆழத்துல போயிட்டு திரும்பி வருவோம்னு சொல்லல ஆண்டவர். காத்து இருந்தா திருப்பி வரலாம்னு சொல்லவே இல்ல. காத்து அடிச்சா திருப்பி வந்துடலாம்னு ஆண்டவர் சொல்லல. கொரோனா இருந்தா ஒண்ணுமே செய்ய கூடாதுன்னு சொல்லவே இல்ல. கொரோனா இருந்தா நீங்க அமைதியா இருக்கணும், ஒண்ணும் செய்ய வேண்டாம்னு ஆண்டவர் சொல்லல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் நடக்கும். நீ வேற பக்கம் போயிட்டே இரு, நீ இன்னொரு பக்கம் போய் கொண்டு தான் இருக்க வேண்டும். You have the word. உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. The Bible says, வேதம் சொல்லுகிறது, they received the word. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டார்கள். Jesus went and slept. இயேசு தூங்கி கொண்டிருந்தார். You know,
huge waves arose. பெரிய காற்றுகள் உண்டானது. Water came inside the boat. கடலில் இருக்க தண்ணி எல்லாம் படகுல வந்து விட்டது. They don't know what to do. அவங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. Do you know what Jesus said? இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? A people of little faith. அற்ப விசுவாசிகளே. How long I am going to be with you? நான் எவ்வளவு நாள் தான் கூட இருக்க போறேன்? இந்த பிரச்சனை வரும் முன்னாடியே வார்த்தை கொடுத்துட்டேன். இந்த பிரச்சனைக்கு முன்னாலே கர்த்தருடைய வார்த்தை வந்து விட்டது. என்ன வார்த்தை? என்ன வார்த்தை வந்துச்சு? கர்த்தருடைய வார்த்தை. எல்லாமே இதோட முடிஞ்சிடும் அல்ல. எல்லாமே முடிஞ்சிடும் என்று கிடையாது. Let's go to the other shore. நம்ம அடுத்த அக்கறைக்கு போவோம் வாருங்கள். Let's go to the other shore. அக்கறைக்கு போவோம் வாருங்கள். That word carried the authority to take them to the other shore. அந்த ஒரு வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது இவர்களை இக்கரையிலிருந்து அக்கறைக்கு கொண்டு போவதற்கு. ஆமென். ஜனவரி 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் கிடைச்சவர் மட்டும் கரை உயர்த்துங்க. ஜனவரி 1 வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சு. How many people received the promise January 1st from the church at least? யாரெல்லாம் நீங்க ஜனவரி மாசம் 1ஆம் தேதி பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தத்தை ரிசீவ் பெற்றுக்கொண்டு விட்டீர்கள், வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு விட்டீர்கள், அவர் மட்டும் கை, அவங்க மாத்திர கை தூக்குங்க. January 1st 5 பேர் தான் சர்ச்சில் வந்தாங்க. Only 5 people came to the church. யாரெல்லாம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டீங்க? சரியா? எல்லாரும். நமக்கு வார்த்தை 1ஆம் தேதி கிடைச்சது. 1ஆம் தேதி கிடைச்சிச்சு, நமக்கு வாக்குத்தத்தம் கிடைத்து விட்டது. அதுக்கு அப்புறம் தான் கொரோனா வந்தது. அதுக்கு அப்புறம் தான் கொரோனா வந்துச்சு. அது எனக்கு விஷயம் இல்ல. இப்ப முதல்ல வாக்குத்தத்தம் தானே கிடைச்சது. முதல்ல கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வந்துடுச்சு. God said. ஆண்டவர் சொல்லிட்டாரு. Let's go to the other shore. நம்ம அக்கறைக்கு போவோம் வாங்க. Let's go to the other shore. அக்கறைக்கு போவோம் வாங்க. Then why do you want to worry about the waves? Why do you want to worry about the wind? Why do you want to worry about the situations? கர்த்தருடைய வார்த்தை வந்துவிட்ட பிறகு நீங்க காற்றை பார்த்து, நீங்க கடலை பார்த்து, நீங்க சீற்றத்தை பார்த்து பயப்பட வேண்டும், கலங்க வேண்டும். Come on, open your mouth and say, I am in God's kairos. வாயை திறந்து சொல்லுங்க, நான் கர்த்தருடைய வேளையில் இருக்கிறேன் என்று வாயை திறந்து சொல்லுவோம் எல்லாரும். Hallelujah. Hallelujah. So I just want to tell one more thing and we are going to pray. நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். How to dominate the seasons in your life? எப்படி தெரிந்து கொள்வது காலங்களை? How to dominate it? எப்படி காலங்களை நம்ம மேற்கொள்ள முடியுது? எப்படி காலங்களை சூழ்நிலைகளை நம்ம மேற்கொள்ள முடியும்? When God says you are in God's kairos, நீ கர்த்தர் சொல்கிறார் நீ கர்த்தருடைய வேளையில் இருக்கிறாய் என்று, அப்ப அந்த அதனை எப்படி அதை ஓகம் பண்ண போறோம். You know how to overcome the real seasons and get into the truth of the word of God. எப்படி அந்த பிரச்சனைகளை தாண்டி கர்த்தருடைய வார்த்தையிலே உறுதியாய் நிற்பது? See, if you read Genesis, if you can put it, be great brother. Yeah, Genesis 39 verse 9. ஆதியாகமம் 39 தானே? 39 verse. Okay, ஆதியாகமம் 37 9. ஆதியாகமம் 37 9. Yeah, 37 9. You can read from this. So yeah. Here it says Joseph had another dream where he saw the sun, moon, stars bowing to him, and he told this dream to his brothers. அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். See, சூரியனும் சந்திரன். Now listen. சூரியன் சந்திரன் ரெண்டு. And he saw a dream. அவனுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. யாருக்கு? யோசேப்புக்கு. A man who is going to decide the season. ஒரு காலத்தை விரும்புகிற ஒரு மனிதன். காலத்தை டிசைட் பண்ணணும். நீங்க காலத்தை விரும்பணும். இல்ல decide. Okay, decide. நீங்க காலத்தை No. What I'm saying is he's getting a vision. அவனுக்கு ஒரு சொப்பனம் உண்டாகிறது. He was a man who actually have to decide the season. அவன் தான் தீர்மானிக்கணும் காலத்தை. ஆமென். அந்த மனுஷனுக்கு ஒரு தரிசனம் கிடைச்சது. அவருக்கு ஒரு சொப்பனம் கிடைச்சது. Now listen. Here the Bible says, வேதம் சொல்லுகிறது, if you read Genesis chapter 1 verse 14 to 16, Genesis chapter 1 verse 14 16, ஆதியாகமம் 1 14 16, 14 இருந்து ஆதியாகமம் 1 14 14 இருந்து 16. Come on, you need to understand this. நீங்க இத புரிஞ்சுக்கொள்ளணும். Here it says, and God said, let there be lights in the sky to separate the day from night, to mark days, seasons and years. So God made those lights, the sun, the moon and the stars. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களை உண்டாக்குவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். Now you need to compare both the scriptures.
நீங்க இந்த ரெண்டு வசனத்தையும் ஆராய்ந்து பார்க்கணும். See, first scripture it says, முதல் வசனம் சொல்லுகிறது, according to the first scripture, முதலாவது ஆதியாகமம் 1:14 the படி sun, the moon, the stars were created for three things. சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் மூன்று காரியத்துக்காக First உருவாக்கப்பட்டது. thing, to light the world. ஓகே, உலகத்திலே வெளிச்சம் கொடுப்பதற்காக. Next is to separate the day and night. பகலையும் இரவையும் பிரிப்பதற்காக. Third thing, to mark the days, season and months. காலங்களையும் வருஷங்களையும் நாட்களையும் பிரிப்பதற்காக, குறிப்பதற்காக. அதுக்காக தான் three things. You know, that is why sun and moon were created. அதனால தான் சூரிய சந்திரன் நட்சத்திரம் உருவாக்கப்பட்டது. So you know in Genesis 37 verse 9 the Bible says, ஆதியாகமம் 37ல சொல்லப்படுகிறது, the same sun and the moon is bowing down before Joseph. அதே சூரிய சந்திரன் அவனுக்கு முன்பாக வணங்குகிறது, யோசேப்புக்கு முன்பாக வணங்குகிறது. What does it mean? அது என்ன சொல்லுகிறது? காலங்கள் அவன் முன்னாடி வணங்குது. காலங்களும் அவனுக்கு முன்பாக வணங்கப்படுகிறது. காலங்கள் யோசேப்புக்கு முன்பாக வணங்கப்படுகிறது. In the beginning God said this is created for this purpose. முதலாவது ஆண்டவர் உருவாக்கும் சொன்னார், இது வந்து காலங்களை குறிப்பதற்காக தான் இதெல்லாம் உண்டாக்கப்பட்டது என்று சொன்னார். The sun will decide the season. அந்த சூரியன் வந்து அந்த காலங்களை தீர்மானிக்கும். But in spirit, ஆவியில that bowed before Joseph. அது எல்லாம் அவனுக்கு யோசேப்புக்கு முன்பாக வணங்கினது என்று வேதம் ஆதியாகமம் 37 சொல்லப்படுகிறது. That was the only reason. அதான் ஒரே காரணம். During the time of famine, அந்த பஞ்சத்தின் நாட்களிலே only Joseph was able to manage. ஆனா யோசேப்பால மாத்திரம் தான் அந்த காரியங்களை சரியாக காரியம் செய்ய முடிந்தது. ஆமென். யாருக்கு முன்னாடி ஆவியிலே அந்த ப்ராப்ளம்ஸ் வணங்குவாரோ அவருக்கு தான் மேற்கொள்ள முடியும். யாருக்கு வந்து ஆவியில அந்த காலங்கள் வணங்குச்சோ அவனால தான் காரியங்களை மேற்கொள்ள முடியும், செய்ய முடியும். You can never control anything that have been bowed to you in spirit. ஆவியிலே உங்களுக்கு வணங்காத ஒரு காரியத்தை உங்களால கண்ட்ரோல் பண்ணவோ ஆக்கிரமிக்கவோ செய்யவோ முடியாது. If you want to control anything in physical, நீங்க ஏதாவது மாம்சத்துல கண்ட்ரோல் பண்ணனும் நினைச்சீங்கன்னா, மேற்கொள்ள நினைச்சீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஆவியில அதனை கண்ட்ரோல் பண்றோம். அத ஆவியில முதல்ல நீங்க அத கண்ட்ரோல் பண்ணிருக்கணும். அப்பதான் மாம்சத்துல முடியும். You need to control it in your spirit, then only it will submissive in the physical. நீங்க ஆவியில அத கண்ட்ரோல் பண்ணாதான் அது உங்களுக்கு முன்னாக அது பணியும், அது தாழ்மைப்படும். When God said lights are being created for this purpose, ஆண்டவர் இந்த நட்சத்திரம் இதுக்காக தான் உருவாக்கப்பட்டது என்று சொன்னார். Amen. The Bible says it was submitted before Joseph in the in dream. அவனுடைய சொப்பனத்திலே அந்த உருவாக்கப்பட்ட காரியங்களை அவனுக்கு வணங்குவதை அவன் சொப்பனத்திலே பார்க்கிறான். For one more example I will tell you. இன்னொரு உதாரணம் சொல்லுகிறேன். If you read Daniel chapter 2 verse 46. தானியேல் புத்தகம் 2வது அதிகாரம் 46வது வசனம் சொல்லுகிறது, The king Nebuchadnezzar fell prostrate before Daniel and paid him honor and ordered that an offering and incense to be presented to him. நேபுகாத்நேச்சார் தானியேலுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து அவனுக்கு கனத்தை செலுத்த ஆரம்பித்தான். See, he fell before Daniel. நேபுகாத் ஒரு பெரிய ராஜா, பாபிலோனுடைய பெரிய ராஜா, தானியேலுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுகிறான். எப்போ நடந்து தெரியுமா? இது எப்ப நடந்துச்சு தெரியுமா? Daniel chapter 2 verse 19 தானியேல் 2வது அதிகாரம் 19வது வசனம். During the night the mystery was revealed to Daniel in a vision. ராக்காலத்திலே தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்பட்டதனால and Daniel praised God. தானியேல் கர்த்தரை துதித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. Amen. Amen. When he received the vision from God, அவன் கர்த்தரிடத்தில் தரிசனத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது, when the mystery was revealed to Daniel, அந்த மறைபொருள் அவனுக்கு வெளியாக்கப்பட்ட போது என்னாச்சு தெரியுமா? The kingdom bowed down before him. அவனுக்கு முன்பாக ராஜ்யங்கள் வணங்குகிறது. Hallelujah. Hallelujah. If you receive a vision from heaven, நீ கர்த்தரிடத்தில் தரிசனத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது, in the vision if you can bring things into submission, அந்த காரியங்களை உங்களுக்கு நீங்கள் அடிப்படுத்தும் பொழுது, if you bring everything under the subjection in your spirit, உங்களுடைய ஆவியிலே எல்லாத்தையும் உங்களுக்கு நீங்க அடிப்படுத்தும் பொழுது, the kingdom of darkness will fall prostrate before you in Jesus name. அந்த காரியங்கள் உங்கள் கால்களுக்கு கீழாக விழும் என்று இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். எல்லாமே ஆண்டவரே காலத்தை மாத்துங்கப்பா, நல்ல சூழ்நிலை தாருங்கப்பா ன்னு சொல்லி ஜெபம் பண்ண கூடாது. You have the revelation. உங்களுக்கு அந்த தீர்க்கதரிசன வெளிப்பாடு உண்டு. You have the revelation. உங்களுக்கு அந்த வெளிப்பாடு உண்டு. ஏதாவது செய்யுது அப்பா, இந்த காலத்தை மாத்துங்கப்பா ன்னு சொல்ல கூடாது. ஏதாவது செஞ்சு இத மாத்துங்க ஏசப்பான்னு சொல்ல வேண்டாம். The Lord says, கர்த்தர் சொல்லுகிறார். Amen. The seasons are in the hands of God. காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. And the God is in me. அந்த கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். You can decide the seasons. நீங்க காலங்களை தீர்மானிக்கலாம். You can decide the season. நீங்கள் காலங்களை தீர்மானிக்கலாம். How?
எப்படி? Bring the situation in the subjected to you in and control it in spirit. அந்த சூழ்நிலையே உங்களுடைய சிந்தைக்குள்ள அதை அடிபடுத்துங்க, கீழ்ப்படுத்துங்க, அப்போ நீங்க அதை மேற்கொள்ள முடியும். And as the king Nebuchadnezzar fall prostrate before a simple citizen of the country. ஒரு பெரிய ராஜ்யத்தின் தலைவன் சாதாரண ஒரு மனுஷனுக்கு முன்பாக கீழே விழுகிறான். தானியேலுக்கு முன்பாக கீழே விழுகிறான். Every problem that is ahead of you will fall prostrate in Jesus name. உங்களுக்கு முன்பாக மலை போல காணப்படுற பெரிய பெரிய பிரச்சனைகள் உங்கள் முன்பாக தாழ்மையாய் தாழ்த்தப்படும். Don't think that miracles are happening in the physical first. No, miracles happen first in spiritual realm. You bring it to existence in the physical realm when it is subjected to you. நிறைய அற்புதங்கள் நடக்குது நம்ம பார்க்கறோமே, முதல்ல அது மாம்சத்துல பார்க்கறீங்க, அது அதுக்கு முன்பாகவே ஆவியில நடக்குது. எந்தெந்த காரியத்துல நீங்க ஆவியில உங்களுக்கு உட்படுத்தி கீழ்ப்படுத்துகிறீங்களோ அப்ப அந்த காரியம் நடப்பதை நீங்க மாம்சத்துல பார்க்க முடியும். How many of you believe I am in God's kairos? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் கர்த்தருடைய வேலையில இருக்கிறேன்? Come on, rise up to your feet. எல்லாம் எழுந்து நிக்கலாமா? Why, open your mouth and say I am in God's kairos. நான் கர்த்தருடைய காலத்துல இருக்கிறேன். I don't know what is your situation. I know உங்களுடைய சூழ்நிலை என்ன எனக்கு தெரியாது. I don't know how and what situation made you to cry and say I lost every hope in my life. எனக்கு தெரியாது எதனால நீங்க அழுது கொண்டிருக்கீங்க, எந்த காரியத்தை இழந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. I don't know what situation made you to say you lost everything in your life. என்ன சூழ்நிலைங்க எல்லாவற்றையும் இழந்து விட்டு வந்திருக்கீங்க என்று எனக்கு தெரியாது. I don't know what situations made you to say I lost everything. எந்த சூழ்நிலையினால நான் எல்லாத்தையும் இழந்து விட்டேன் என்று சொல்லுகிறீங்க என்று எனக்கு தெரியாது. But this morning God says you are in God's timing. இந்த காலையில கர்த்தர் சொல்லுகிறார் நீங்க கர்த்தருடைய வேளையில இருக்கிறீங்க. You are in God's timing. நீங்க கர்த்தருடைய காலத்துல இருக்கிறீங்க. What you lost, the timing that you lost. எதெல்லாம் நீங்க இழந்தீங்களோ, amen, that the timing, the opportunity, amen, the season that you lost in your life. எந்தெந்த தருணங்கள், எந்தெந்த நேரங்கள், எந்தெந்த காரியத்துல நீங்க நாட்கள் நீங்க இழந்தீங்களோ, God is ready to give that. கர்த்தர் மறுபடியும் தர விரும்புகிறார். If you believe, lift up your hands and say Lord I receive it. அப்படி விசுவாசிக்கிற கரத்தை உயர்த்தி, அப்படி விசுவாசிக்கிற கரத்தை உயர்த்தி ஆண்டவரே நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்க. Lord I receive it. ஆண்டவரே நான் பெற்றுக்கொள்கிறேன். I receive it. நான் பெற்றுக்கொள்கிறேன். I receive your word and speak your word above my reality. ஆண்டவரே என் பிரச்சனைக்கு மேலாக உம்முடைய வார்த்தை நான் பேசுகிறேன். I believe your word above my reality. இந்த பிரச்சனைக்கு மேலாக உம்முடைய வார்த்தை நான் பேசுகிறேன். The reality that is pulling me down. உண்மையான சம்பவம் என்ன என்ன கீழே இழுக்குதே சப்பா. The reality that makes me cry. இப்ப நடக்கிற காரியம் என்ன கீழே இழுக்கும் பொழுது, the reality that is making me depressed. இந்த நடக்கிற சம்பவங்கள் என்ன சோர்வுக்குள்ளாக்கும் பொழுது, I trust your word and march forward. உம்முடைய வார்த்தையை நம்பி நான் முன்னேறி செல்லுகிறேன். I trust your word and march forward. உம்முடைய வார்த்தையை நம்பி நான் முன்னேறி செல்லுகிறேன். Because I am in God's timing. காரணம் நான் கர்த்தருடைய வேளையில இருக்கிறேன். Clap your hands and glorify Jesus. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கரங்களை தட்டி எல்லாரும் அந்நிய பாஷை வாய்கள் திறந்து, வாயை திறந்து அந்நிய பாஷை பேசுங்க. I am in God's timing. கர்த்தருடைய வேளையில இருக்கிறேன். I am in God's timing. கர்த்தருடைய காலத்துல இருக்கிறேன். This is my season. இது என்னுடைய நேரம். This is my opportunity. இது என்னுடைய தருணம். I am walking into my time. நான் என்னுடைய வேளைக்குள்ள வருகிறேன். Rabada Setheriyathana. Jesus said to Peter, பேதுரு பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், this is my time. இது என்னுடைய வேளை. I will show the power of my time. என்னுடைய வேளையில என்னுடைய வல்லமையை நான் காண்பிப்பேன். I will show my power in my time. என்னுடைய வேளையில என்னுடைய வல்லமையை நான் காண்பிப்பேன். You will see miracles close inside the net. நீ உன்னுடைய வலைக்கு பக்கத்துல अनेक அற்புதங்களை பார்ப்ப. You will see miracles jumping inside your net. உன்னுடைய வலைகளுக்குள்ள அற்புதம் நடக்கிறதை நீ பார்க்க முடியும். Church, receive this word this morning. இந்த காலையில வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க சபையே. Receive it. இந்த காலையில வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. Thank you Lord. Thank you Jesus. ஆண்டவரே உமக்கு நன்றி. Father, we give you the glory, we give you the honor. ஆண்டவரே உங்களுக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறோம். Your word is life and your word is power to us, O God. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஜீவன், உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது ஆண்டவரே. Your word takes us to the next shore. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என்னை அக்கறைக்கு கொண்டு செல்கிறது ஆண்டவரே. Your word takes us to the next place where you have
stand for me. ஆண்டவரே அடுத்த இடத்துக்கு என்னை கொண்டு போறது எங்க நீங்க எனக்காக நிக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு என்னை கொண்டு போதே This morning anybody is worried, anybody is sick, anybody is wounded, anybody is depressed, I pray according to thy word, let them get into the timing of God and receive the miracle in Jesus name. யாரெல்லாம் சோர்ந்து போய் யாரெல்லாம் மன உடைஞ்சு போய் சோர்ந்து போய் வியாதியில அப்பா துக்கத்துல இருக்கிறாங்களோ இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு கர்த்தர் கொண்டு போகிற அக்கறைக்கு அவர்கள் போவார்களாக. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. Let the miracles be established. ஆண்டவரே வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பதாக. Let the miracles be established. அற்புதங்கள் நடப்பதாக. We give you all the glory and the honor. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துறோம் ஆண்டவரே. In Jesus name. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen.